Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சின்னாஞ்செட்டிப்பட்டி கிராமத்தில் சுகாதார வளாகம் மற்றும் குளியலறை மிக மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் சுகாதார வளாகத்தை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தும் கழிவறைகளில் கதவுகள் உடைந்தும் உள்ளது. அதேபோல பெண்கள் சுகாதார வளாகம் புதர்மண்டி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனால் பொதுமக்கள் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய ஆட்சியின் நிர்வாகம் சுகாதார வசதிகளை மேம்படுத்தாமல் மெத்தனம் காட்டி வருகின்றது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை ரயில் நிலையத்தில் 50 ஆண்டுகள் பழமையான ஆலமரங்களை வெட்டியதால் ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ரயில் நிலையத்தில் கூடுதல் ரயில் பாதை அமைக்கும் விரிவாக்க பணி நடைபெறுவதால் 5க்கும் மேற்பட்ட ஆலமரங்களை ரயில்வே நிர்வாகம் அகற்றியுள்ளது. பழமையான ஆலமரங்களை வெட்டி அகற்றியது பொதுமக்களிடையே வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதாலும் யானைகள் நடமாட்டம் இல்லாததாலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாலும் யானையின் நடமாட்டம் இருந்ததாலும் 5 நாட்களாக குளிப்பதற்கு தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இதனால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பற்ற முறையில் மருத்துவ கழிவுகள் சிதறி உள்ளது. கொரோனா தொற்று காலகட்டத்தில் அரசு வழங்கிய பயன்படுத்தப்படாத கவச உடை மற்றும் மருத்துவ கழிவுப் பொருட்கள் மருத்துவ வளாகத்தில் நோய் தொற்று ஏற்படுத்தும் வகையில் சிதறி கிடக்கிறது. இதனை நோயாளி ஒருவர் தனது கைபேசியில் வீடியோ எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. விடிய அரசின் சுகாதாரத்துறையின் பொறுப்பற்ற இந்த செயல் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளி ஏரி நிரம்பியதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் இருந்து 100 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் பணி துவங்கியது. இதைத் தொடர்ந்து மேச்சேரியில் உள்ள காளிப்பட்டி ஏரி நிரம்பி மற்ற பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் சென்றது. இதில் வனவாசி ஏரி பாதையில் அடைப்பு ஏற்பட்டதால் அருகில் உள்ள நங்கவள்ளி ஏரியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் குடியிருப்புக்குள் புகுந்தது. இதனால் வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் வீணாகி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் ஏரிகள் தூர்வாராமல் போனதே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் சிமெண்ட் ஸ்லாப் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மற்றும் தேவக்கோட்டை செல்லும் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இருந்த சிமெண்ட் ஸ்லாப்புகள் கனமழை காரணமாக கீழே விழுந்தது. விடியாட்சியின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்குட்டையில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவில் ராட்சத ராட்டினம் சாய்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ராட்டினத்தில் சிக்கிக் கொண்டவர்களை பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பசலிக்குட்டையில் உள்ள முருகன் கோயிலில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு அங்கு ராட்சத ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அப்போது திடீரென ராட்டினம் சாய்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ராட்டினத்தில் சிக்கியவர்களை பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய அரசின் நிர்வாகம் முறையாக கண்காணிக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள எட்டயத்தளியில் ஸ்ரீ வீரமுனி ஆண்டவர் ஆலய சந்தனக்காப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 36வது ஆண்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயங்கள் நடைபெற்றன. இதில் திருச்சி, மதுரை, தஞ்சை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகளும் 20க்கும் மேற்பட்ட ஒற்றை குதிரை வண்டிகளும் பங்கேற்றன. இந்த போட்டிகளில் முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கப் பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் காவிரி கரையோர விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் ஏராளமான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதற்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தில் பெய்த கனமழையால் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளான சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட காவிரி கரையோரங்களில் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விடியா அரசு பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூட கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. ஆரணி அருகே உள்ள மலையாம் புறவடை கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த மண்டபம் இல்லாமல் சிரமப்பட்டு வந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்.
இந்த நிகழ்வில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ராஜகிரி பாசன வாய்க்கால் குப்பை கிடங்குகளாக மாறியதால் விவசாயம் செய்ய முடியாத அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு 3 தினங்களுக்கு மேலாகியும் ராஜகிரி பாசன வாய்க்கால் தலைப்பில் மட்டுமே தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத ராஜகிரி வாய்க்காலில் பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இது தொடர்பாக மனு கொடுத்தும் எந்தவித பலனும் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே விடியா ஆட்சியில் உணவுப் பொருளுக்கு அண்டை மாநிலத்தை நம்ப வேண்டியிருக்கும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர்.